வணக்கம் போல நாங்கள் இன்றைக்கு அடுத்தது பீச் எல்லாம் இந்த மண் மேலே பார்க்க வந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த மண் மேலே கிடாமல் வந்தாண்டு இருக்கிறோம். பாருங்கள், மண் மேலேயே உங்களுக்கு காட்டுறோம். எல்லா துளையில் ஆக்க தெரியுது. அங்கே கிட்ட போய் உங்களுக்கு வழியாக காட்டுறோம். இந்த மண் மேலே இருக்க இவ்வளோ வாகனம் வந்து நிற்கிது. அதுதான் அதுக்கப்புறம் காணொலி முழுமையாக பாருங்கள். இங்கே எவ்வளோ வாகனங்கள் நிற்கணும் மக்களை பாருங்கள். இன்னும் மந்தண்டா இருக்குது. இங்கே என்னுடைய மருமகன் ஜமான் பர்க்மன் டேம் ரெண்டு உள்ளால் நிற்கிது. வந்திருக்கிறாங்கிற உறவுகள் வந்திருக்கு. நேரமாச்சு என்னென்றைக்கு இந்த மண்மலையை பார்ப்போம். இந்த இதுதான் இந்த இடம், மண்மலைக்கு போகிற இடம். இப்போ நாங்கள் இன்னும் பார்க்கிங் அடிக்க நிற்கிறாங்க. அது அதுக்கப்புறம் காணொலி தான். இதை பாருங்கள். இந்த அட்ரஸையும் உங்களுக்கு எடுத்து போட்டு விட்றோம். பாருங்கள், நல்லா மேலே போகணும். மேலே போனால் தான் நாங்கள் மண் மேலே தெரியும். இதுவும் வந்து ஆகோசனுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஆகோசன்லேருந்து ஒரு 15-12 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த இடம் இருக்கிறார். மருமான் மற்றவர் இந்த மருமான் இந்த இவனோட புள்ள ஜஸ்லி எங்களை உறவுகள் எல்லாம் சொந்த உறவுகள் எங்களை மருமக்கள்லாம் எல்லாம் இதெல்லாம் போகணும். நாங்கள் பாருங்கள், ஒன்றுக்கு இப்படியே மேலே போனால் மண் மலைக்கு போவோம். அப்பா கூப்பிடலவா சனம் போயிட்டு வருது பாருங்கள். நாங்கள் இப்போ உள்ள போகிறோம் பாருங்கள். எவ்வளவு சனம் போய் வருது அந்த பாருங்கள். எவ்வளோ சனம் போய் வருது. இல்லை உரங்களை மருமாள்ற வாய்ப்பு இவ்வளோ சனம் போய் வருது பாருங்கள். இதில் வந்து என்ன மேட்ச் வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா? பின்னர் வந்து என்ன மேட்ச் வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா? அழகாக இருக்கு. என்ன இருக்கிறதுக்கு தான் இருந்து சாப்பிட்டு போகிறதுக்கு இடம் இது வச்சுக்கலாம். சரியான சனம் வந்து போகுது. எவ்வளோ சனம் வந்து போதுன்னு இதில் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. சனம் போகிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், 2 நாயம் பாருங்க. மருமக்கள் இல்லாத என்ன பின்னால் மற்ற மருமக்களும் இவ்வளோ சனம் வருது. அந்த பாருங்க போய் இந்த கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஆகோசன்லேருந்து 8 கிலோமீட்டர் நான் மாறி சொல்லிவிட்டேன். ஆகோசன்லேருந்து 8 கிலோமீட்டர். அந்த கடல் நாங்கள் நின்று அவங்க கடல் கப்பல் பார்த்து அதிலேருந்து 8 கிலோமீட்டர் தான் இந்த மண்மலை இருக்கிற இடம். இதை நோக்கி தான் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். எல்லாம் பார்த்துட்டு வருது. நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். இந்த மேலே போகணும், மேலே வரணும். நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம். இந்த காணொலியை
தொடர்ச்சி அடுத்து காட்டிக்கிட்டு பாருங்க. இங்கே ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குன்னு அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலாம். சரியான சனம் வந்து போய் கண்டிருக்கு. இந்த இடம் 3 வருஷத்துக்கு முன்னே எரிஞ்சதான் பாருங்க. அந்த இந்த இடமெல்லாம் எரிஞ்சிருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னுக்கு எரிஞ்சுதான் எரிஞ்ச அடையாளம் இருக்கு. சனம் வந்து கண்டு இருக்கு பாருங்க. இப்போ சனம் வந்து கண்டு பாருங்க. இந்த பாருங்க இது மண்ணுக்குள்ளால நடக்கலாம் பாருங்க. மண்ணை பார்த்தீங்களா எல்லாரும் சண்டில கலட்டிட்டு வெறுங்காலோட நடக்கிறாங்க. இல்லை நாங்கள் முழுக்க மண் தான் பார்த்தீங்களா. அங்கே போனால் பெரிய நடக்கலான்னு தெரியுது நம்மளால். பாருங்க மண்ணை இது என்னன்னு சொல்கிற ரோயஸ் மண்மலை என்றது. இங்கே கீழே காலை பாருங்க. நாங்கள் நிற்கிற இடத்த பாருங்க. நாங்கள் இப்போ நிற்கிறது மேலே நிற்கிறோம் பாருங்க. கீழே பாருங்க எவ்வளோ தூரம் என்ன போகணும். மண்மலை எவ்வளோ சனம் போயிட்டு வந்து பாருங்க. இப்போ சிலுவப்பாத ஆரம்பமாக ஏறையில் அது போலாம் தெரியுது. நம்மளால் கால் பிரச்சனையானாக்கள்லாம் நாங்கள் அப்படி எனக்கு கஷ்டம் வேண்டாம் இவர்கிட்ட கொடுப்பேன். இவர் இந்த காணொலியை முழுமையாக அவங்கள விளங்கப்படுத்தி சொல்லிக்கணும் இருக்கேன். இங்கே பாருங்க தெரியுதா எங்கே நிற்கிறோம் பாருங்க. இல்லைங்க வேற போலாம் தெரியுது. இங்கே வா அங்கே போயிடா அங்கே போய் Les 3 dernières, c'est toujours. Ouais, même là-bas, les... Allez, maman! Tu te trouves aussi Ah ouais, grave. Ah si tu veux, ça fait... Ah ouais. C'est moi. Non, parce que ton téléphone.
இல்லை ஆனது இருங்க இருந்துட்டு கொஞ்சம் ஜவாரி ஓகே ஒரு பார்த்தீங்களா மண் களைச்சி போயிட்டோம். எவ்வளோ சினம் வருது பாரு. இங்கே பாருங்க, அங்கே தான் பாருங்க, அடுத்த பக்கத்தால் கீழே காடு மேலே மண். இங்கே பாருங்க சனங்களப்பா, எவ்வளோ சனம் மட்டும் பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, இங்கேருந்து நான் காட்டுறோம் கீழே கீழே பாருங்க காடு. பார்த்தீங்களா, எங்களுக்கே களைச்சி போயிட்டு இது வாரணிங்க வயசு கொண்டாக்க இப்போ நாங்களாம் இயலாது. இது மாதிரி போயிட்ட பிடிச்சி குடிச்சு மருமகன் பிடிச்சி வந்துட்டு. ஓகே, படியால் இந்த படியால் போகிறோம், மண்ணால் படியால் ஏறுறோம். இப்போது இந்த படியை பாருங்க. ஓகே, மேலே போய் உங்களுக்கு இருக்கும். இங்கே இருக்குது இந்த மணல் வந்து இயற்கையாக வந்து சேர்ந்தது, செயற்கையாக இல்லை, இயற்கையாக. கடல் அழுத்தத்தால் இந்த மண் வந்து குமிஞ்சி இருந்தது. ஒவ்வொரு பக்கம் கடல் அலை வந்து கொண்டு குமிச்சு வேண்டியதான் இதில் வரலாறு. இப்போ நாங்கள் நிற்கிறது அரைவாசி இடத்துல, இன்னும் கொஞ்சம் ஆகணும். இங்கே பச்சை பசலட்டு இருக்கிறது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே இங்கே காடு எரிஞ்சது, அங்கால பச்சை பசலன்னு இருக்கிறது எரிக்கையில். இந்த இவ்வளோ லிமிட்டுக்கையும் அங்கால பரவாமல் வந்து இந்த காட்டை நிப்பாட்டினோம். இவ்வளவும் அங்கால எரிஞ்சு, அங்கால வழியாக இருக்குது, அவ்வளோ எரிஞ்சது. உங்களுக்கு இந்த வேறு கலரில் எரியுது, அது முழுக்க எரிஞ்சது காடு. நிப்பாட்டினோம் இந்த லைன் இருக்குது. பார்த்தீங்களா வரவங்களே, இங்கே நாங்கள் எங்கே நிற்கிறோம் கீழே பாருங்க, இவ்வளோ உயரத்தில் நிற்கிறோம். இங்கே சின்ன பிள்ளைகளை பாருங்கள் இப்படி விளையாடுங்களாண்டு. நீங்களும் உங்களை பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல விளையாட விடுங்க. சரியான கஷ்டம்தான், களைச்சும் போயிட்டோம். உண்மையில் இது வந்து பார்க்க வேண்டிய இடம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் மலை. இந்த ஓட்டுறதுக்கு சின்ன பிள்ளைகளை பாருங்கள் ஓடி ஓடி. ஓடி ஓடி விழுகுதுகள் பாருங்கள். பாருங்க சின்னாக்களை, இதெல்லாம் சின்னாக்கள் அப்படி ஓடி எவ்வளோ பெரிய தேசமாக போயிட்டு மண் முந்தி குறைவாக இல்லை, இப்போ ஓடிச்சு மண் அந்த வளர்ச்சி விடு காத்தடிக்கடி. இயற்கையாக வந்த மண் இது. மேலே வந்துட்டோம் ஒரு மாதிரி. நீங்களாம் இங்கே தெரியும் எவ்வளோ மண் பார்த்தது. நீங்கள் யாரும் வர விரும்பின நீங்கள் இந்த இடம் ஆக்ரோஷன்லேருந்து லிஞ்சிப்பிலா என்ற இடம். எத்தனை கிலோமீட்டர்?
போர்தோலேருந்து போர்தோலேருந்து ஆகாசனுக்கு வரைக்கும் இந்த விழா அண்ணா 52 கிலோமீட்டர் வரும். 52 கிலோமீட்டர் வரும் போர்தோலேருந்து. இது பெரிய துறையில் நீங்கள் போர்தோக்கு வர நீங்கள் ஆகாசனுக்கு வரைக்கும் இஞ்சி விழா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். பாருங்க இவ்வளோ சனம் வந்து போகுதுன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு மட்டும் 9 மணிக்கு எவ்வளோ சிரமம்டா இதோ 9 மணிக்கு எவ்வளோ சனம்ண்டா காலையில் எவ்வளோ சனம் வந்துருக்கு பின்னேரம். பாருங்க அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே வாகனம் போகிற இடத்த பாருங்க. இதான் அந்த மண் மேலே உங்களை காட்டுவேன்ன்றது அந்த காட்சிக்கு நேயர்களே இந்த காணொலியை பாருங்கள், இந்த காட்சியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. காட்சியை பாருங்கள், இந்த மண் மேலையில் நிற்கிறோம். அங்கால கடல் பாருங்கள், அங்கால கடல், அங்கால போயில இதில் அந்த காட்டுறோம் பாருங்கள். இதா தெரியுது, அந்த தெரியாது கடல், ஆகாசம் ஆகாசம் கடல் அப்படியே பாருங்கள். சைத்தால எங்கே இல்லை மந்தாக்கள் இதுவரையும் காண இல்லை. அங்கே இங்கே வரைச்சல் ஆக்கலை நீ அங்கே அதில் போய் மேடு கேறையிலுமே. இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்த கடல், அங்கே கடல் சனம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சனம் வந்து இருக்குன்னு. நீங்கள் இப்போ ரூட்ஸில் நிற்கிறவங்க மரம் விரும்பினா இந்த மண் விலைக்கு நிச்சயமாக இருக்கலாம். பெரிய துளை இல்லை. நீங்கள் போர்தம் பிடிச்சிங்கன்னா ஆகாசம் காட்டும். ஆகாசத்துலேருந்து ஆகாசனுக்கு முன்னு வைத்தான் என்னடா இஞ்சி புல்லாண்ட இடத்துல ஆகாசனுக்கு முன்னுக்கு 52 கிலோமீட்டருக்குள்ளாங்க. அது இந்த தெரியுது பாருங்கள் கடல். இந்த உயரத்தில் நிற்கிறவங்க பாருங்க. நாங்கள் பாருங்க, இப்போ நாங்கள் நிற்கிற இடத்த பாருங்க, இடத்த இவ்வளோ உயரத்தில் அழைச்சி போயிடும். இந்த மாதிரி ஏறிட்டோம். அதுக்கு தான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நான் ஏற மாட்டேன்டான்னு யோசிச்சு ஏறிட்டோம். அதாங்க வேணும் பாருங்க. எங்கெல்லாம் கடலா இரவு டைம் பண்ணபடி அது மங்களா தெரியுது. நிற்கிற சனங்களை பாருங்க, இவ்வளோ சனம் இப்போயே நிற்கிது. 12 மணிக்கு தான் போய் சேருவாங்க. என்ன 12 மணி வரை நிற்போம். சனம் நிற்கிறாங்க. இதுக்கு போய் வரையில களைச்சி போயிட்டோம். நேரலே மண்மனையை காட்டணும், பார்க்கணும், போய் பார்க்கணுன்ற ஆசை அதோட உங்களுக்கும் தெரியாத உங்களுக்கும் இதை காட்டணும் கேட்கக்கூடாது. பெரிய இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்துருப்பீங்க, சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க. வெயில் டைம் கொஞ்சம் இப்போது பாருங்க, புறாவில் அதில் ரிமோட் போகுது. ஆனால் இதாக தெரியுதுல்ல, ஃபோன் பண்ணி விடு. கடல், அந்த கடலுக்குலாம் போய் இறங்கினால் திருப்பி ஏறிடாது. ஏறுறது கஷ்டம். அது வந்து சின்ன பிள்ளைங்க வரவழி தான் ஏறலாம் முடியும். நாங்கள் இறங்கி ஏறினா அப்புறம் ஏறினா இப்படியாக தான் இருக்கும்.
லட்சணாக்கு வர இல்லையா? எங்களோட 3-4 எங்கள் மருமக்களும் எல்லாரும் பண்ணுறாங்க. எல்லோரும் 6 எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. இவன் வந்துட்டேன், நான் இவனோட ஏறி முன்னவனாக வந்துட்டேன். இவ்வளோ தூரம் மாதிரி நடக்கிற மேலே ரூட் சுமாராக நன்றி எச்சிலோடு ஏற மாட்டேன் தான் நினச்சினா ஏறி இருக்கிறேன். அப்புறம் படியும் இருக்குது, படியாலேயும் வரலாம் ஏறாக்க ஓரளவு. ஆனால் செருப்பை கலாட்டி போட்டு சப்பாத்தை கலாட்டிட்டு ஏறினீங்கன்னா ஏறுவீங்க. அப்புறம் படியில் வரையாக்க சப்பாத்தை போட்டுட்டு ஏறிக்கணும் வந்தீங்கன்னா. இப்போ நாங்கள் மேலே வந்து அடைஞ்சிட்டோம். இந்த மேலே அடைஞ்சிட்டோம். இந்த மேலே எடுக்கப்படுற காணொலி தான் பாருங்கள். இங்கே பக்கம் கடல், இங்கே எல்லாம் பாருங்கள். பார்த்து காட்டினா தானே உங்களுக்கு ஒன்று காட்டிக்கணும். இந்த காணொலி நான் தனியாக உங்களுக்கு போடுவோம். நீங்கள் முழுமையாக பாருங்கள். இங்கே இந்த இடத்துக்கு வர விரும்புகிற நீங்கள் இருந்தால் நாங்கள் அட்ரஸ் எடுத்து கரெக்டாக போட்டு விட்றோம். பாருங்கள், இந்த அட்ரஸை மட்டும் போடுறோம். உங்களுக்கு இடங்களை காட்டி இருக்கிற கப்பலில் போடுறது எல்லாம் காட்டியிருக்கேன். இந்த கடை நான் பள்ளிக்கிட்டிலேருந்து எங்கெங்கே போனதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் வர விரும்புகிற நீங்கள் அந்தந்த இடத்துக்கு வருங்க. அப்படி இல்லையோ மெசேஜில் எங்கே நான் எந்தெந்த இடம்ண்டா அந்தந்த இடத்த அட்ரஸை எடுத்து உங்களுக்கு அப்படி இப்படி தெரியலைன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஆனால் நான் நிற்கிற இடத்துலேருந்து இப்படி நான் செய்யலாம். நீங்கள் ஃபோட்டோ விடுறது நான் 2-3 நாளைக்காவது உங்களுக்கு அந்த அட்ரஸ் அனுப்ப பார்ப்பேன். நீங்கள் யோசிக்கிறது இந்த இடத்துக்கு வர இப்போ ரூட்ஸ்லேருந்து வக்கான்ஸுக்கு வந்துருக்கோம். நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா பாருங்க. அந்த இடத்த உங்களுக்கு வடிவா முன்னுக்கு எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறேன். வந்து பாருங்கள். உண்மையில பார்க்க வேண்டிய இடம் பெரிய எங்களோட இப்போ நாங்கள் மன்னித்தலைன்னு சொன்னது அது இதோட தூசி தான். சின்ன இடம் பார்க்க நாங்கள் அங்கால போய் எல்லாமே பயமாக்குறக்கு எனக்கு அங்கால கொஞ்சம் நடந்து பயமாக்குறேன். இப்படி அங்கங்கே அவர் விட்றாங்க அவங்க ஒடியங்க அதோட விட்றாங்க பாருங்க. ஐயா வாழ்க்கையே பயமாக்குறது விட்றாங்க. அங்கே பூவை பயமாக்குறதுக்கு விழுந்து கொண்டு விட்டுருவோம். அப்படியான இடமா இருக்குது பாருங்க. எங்கள் மண்ணுத்தலை இருக்குது. அங்கே யாழ்ப்பாணம் இலங்கையில் இருக்குது மண்ணுத்தலை என்று கண்மனை கங்கால இருக்குது. அதிலேயும் போயிருக்கோம். அதாவது சின்னர் இது வந்து இந்த தேசம் இந்த உயரம் பாருங்கள். இந்த காட்சியில் பாருங்கள். பொழுது உடையக்கு அந்த சூரியன் மறைகிற டைமில் அந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த உண்மையில் நல்லா இருக்குது. அதில் ஒரு சூரியன் மறைகிறத எடுத்து போட்டு அமதா திரு அதுனா சின்னாக்களுக்கு தான் இந்த லக்ஷ்மண்ட மகன் வரேன். இந்த லக்ஷ்மண்ட மகள் வரா ஜஸ்லே அப்படி ஜீவிக்கா சவா ஆமாம் அப்படி லபிஷா வரா ஜெஸ்லி வந்துருக்குறா. சரி கலைச்சிட்டியா ஜெஸ்லி? எப்படியா மத்தியா நீங்கள் கலைச்சாமா எப்படி இருப்பேன் தாத்தா? நல்லா இருக்கும். இவங்களுக்கு தான் சின்னாக்களுக்கு மேலே சின்னாக்களுக்கு ஏற்ற இடம் தான் இது. நீங்கள் சின்னாக்களை கூட்டிங்கன்னு வந்தீங்கன்னா பார்த்துங்க. வணக்கம் மக்களே. ஸோ எப்படி இருக்குடா இந்த இடம் சொல்லு. எப்படி இருக்கு? வடிவாக இருக்கா? அவன் பிடிச்சிருக்கா? இவ்வளோ தூரம் என்னென்ன இருங்க நீ? சும்மா மண்ணால் இருந்தீங்க படியால் இருந்தீங்க? மண்ணால் இருந்தீங்க. இறங்க படியால் இறங்க போறியா மண்ணால் இறங்க போறியா? இது எங்கே மருமகன்ற மகன் லக்ஷ்மண்ட மகன் மருமகன் அங்கே இருக்கிறான். மற்ற ரோயஸு அது 2வது மருமகன். இந்த இதில் மற்றாக்கள் வந்தான்னு இருக்கிறாங்க. இந்த வார லக்ஷ்மன் சிறப்பு காணொலியாக இருக்கும் பாருங்க. இந்த நேரம் போல இந்த வார லக்ஷ்மன் சின்ன தம்பியோட மூத்த மகன் இந்த லக்ஷ்மன். கொட்வின் என்ன மூத்த காட்டு எப்படி இருக்கிறா? கொட்வின் அப்படி ஏறி கலக்கியா சவா? ஓகே. இரவா போயிட்டு உண்மையில நல்லா தான் இருக்கு.
அப்போதான் இவன் கொண்டாட்டத்துக்கு போனபடியாக தான் கப்பலுக்கு கூட்டிக்கிற வரையிலாக போயிட்டு நானும் அவன் தான் போனேன். அது சொல்ல நான் அந்த காணொலியில் சொல்ல மறந்து விட்டேன். அந்த காணொலியில் நான் இவரை இன்றைக்கு ஒரு கொண்டாட்டம் போகிறதுலேருந்து இந்த ஆக்சிஜனில் அந்த டைமில் கொண்டாட்டத்துக்கு கொண்டாட்டம் முடிஞ்சுதான் இங்கே வந்தவங்க எங்களோட நிற்கிறா எல்லாரும். எங்க ஜாதியும் லக்ஷ்மண வைஃபும் வந்து அங்கே நிற்கிறாங்கள சின்ன ஆட்கள். வணக்கம் மக்களையா. என்ன அழகா இருக்கணும் பாருங்க. இங்கே பார்த்து எங்களுக்கு உண்மையில நல்லா தான் இருக்குது. உயரத்தில் இது நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கும் எனக்கு வந்திருப்பேன். வந்து முன்னே போனதான் இப்போ அனாதமாக வரையில இப்போ தெரியும். கொஞ்சம் இங்கே பாருங்க ஆக்களை பாருங்க. என்ன நிச்சயமா நீங்கள் இந்த பிள்ளைகளோட வாங்க இங்கே வாங்க ஏறலாம். அவ்வளோது பெரிய கஷ்டம் இல்லை. கொஞ்சம் மெல்ல நின்று ஏறலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஆக வயசு நாட்கள் தான் கொஞ்சம் கஷ்டம். கீழே கூட்டிகிட்டு வரலாம். வந்து நீங்கள் கட்டாயமில் பார்வையிட போனீங்க. கட்டாயம் வந்து பாருங்கள். இந்த காணொலியை நான் இதோட முடிப்போமான்னு யோசிக்கிறேன். உண்மையில நல்ல சிறப்பாக இருக்குது. இது ஒரு வந்து பார்க்கக்கூடிய இடம் உண்டு. இவ்வளோ 1000 மக்கள் இங்கே இவ்வளோ செலவழித்து இந்த பார்க்கிங்கெல்லாம் காசு, இந்த பார்க்கிங்கு வந்து இருக்குது. பார்க்கிங்கு காசு செலவழித்து இங்கே வருகுதுன்னு சொன்னால் இவ்வளோ இந்த அழகை பார்க்குறதுக்கும் இந்த ஃப்ரான்ஸில் இவ்வளோ இடங்கள் இருக்குது. நாங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் நாங்கள் சின்ன சின்ன இடங்களை பார்க்குறோம். எங்களை அடையன்ற அளவுக்கு இந்த ஃப்ரான்ஸில் நாங்கள் போகிற காணொலிகளை உங்களுக்கு முடிந்த வர முடியாத ஆட்களுக்கு தான் இந்த காணொலிகள் நான் திரும்ப சொல்கிறேன். சில டைமில் எல்லாருக்கும் எல்லாம் சரி வருமட்டில் வர முடியாத ஆட்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் பார்த்து எங்களோட பரிசந்திரன் சேனல் கூட பார்க்கலாம். பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ச்சியாக நாங்கள் போகிற காணொலியெல்லாம் போடுவோம். அநேகமாக நல்ல இடங்களுக்கு நான் அநேகமாக போகிற இடம்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் வர இடமும் டூரிஸ்ட் கூடுதலாக போகிற இடங்களும் தான் விரும்புகிறேன் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அதெல்லாம் போவேன். அந்த காணொலிகளை கட்டி நிச்சயமாக எங்களோட காணொலியோட அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் டான்ஸ் ஆடுறா பாருங்க. திவிகா அங்கே ஜெஸ்லி மருமக்களோட உள்ளலாம் ஆட்டத்தை பாருங்க. டான்ஸ் காலுக்கா நாங்கள் இறங்க போகிறோம் பாருங்கள். இறங்கி இருக்கிறோம். மெல்ல இறங்குவோம். இறங்கி மெதுவாக போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே பாருங்க. அங்கே அந்த ரோட்டெல்லாம் இறுகி கிடக்கு. அவ்வளோ வாகனம் இவ்வளோ வேக காட்டுறோம் பாருங்கள். ரோட்டை அவ்வளோ இறுகி கிடக்குண்டு. சரியான வாகனம் இங்கே வந்திருக்கு. டூரிஸ்ட் சனம் வந்து இறங்கணும் வாயில. படியால் இறங்க போகிறோம் பாருங்க. என்ன வாக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. சனம் பிடிச்சிக்கிற போல இல்லை முழங்கால் பின்னாட்டும் பாரு எடுக்கிற நிப்பாட்டி விட முழங்கால பின்னாட்டி விட்டும் இருட்டா போச்சு.